சந்தனக்குறிச்சின்னு ஒரு அழகான ஒரு மலைக்கு பக்கத்தாடி இருந்தது. அங்க சிண்டுன்னு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவளை அழகுலையும் நடனத்திலையும் மிஞ்ச ஆளே இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான். ஹே சிண்டு, நல்லா ஆடுற, சூப்பரா ஆடுற சிண்டு, கலக்கறியே. சிண்டு எவ்வளவு அழகா ஆடுறா. ஆமா பின்ன, இந்த ஊர்லயே நடனத்துல அவளை மிஞ்ச யாரு இருக்கா? அவ தானே இங்க எப்பவுமே சூப்பரா ஆடுவா. கீகி, இன்னைக்கு நான் எப்படி டான்ஸ் ஆடினேன்? நல்லா ஆடிட்டனா? இத கேட்கணுமா சிண்டு? எப்பவுமே நீ தானே நல்லா ஆடுவ, இன்னைக்கு சூப்பரா ஆடிட்ட. என்ன நாகி, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே. சூப்பரா ஆடுன சிண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வழக்கத்தை விட லேட் ஆயிருச்சு. அம்மா இதுக்கே திட்டுவாங்க. இன்னும் லேட் பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், அடிதான் விழுகும். இன்னைக்கு நான் போறேன். நாளைக்கு எல்லாரும் மீட் பண்ணலாம். நாளைக்கு கொஞ்சம் நேரமா வந்து ரொம்ப நேரம் விளையாடலாம், சரியா? சரி சிண்டு, எங்களை இந்த லேட்டா போனா திட்டுவாங்க. நாங்களும் கிளம்புறோம். இந்த சிண்டுவை பார்த்தாலே கடுப்பாகுது. எப்ப பார்த்தாலும் எல்லாருமே அவளையே புகழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். என்ன பண்றது? பக்கத்து ஊர்ல அழகான வித்தியாசமான பறவைகளை எல்லாம் கடத்திட்டு போய் வெளிநாட்டுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு அண்ணா இருக்கிறாங்கல்ல, அந்த அண்ணா கிட்ட இவளை கோத்து விட்டுறலாம். அந்த அண்ணா எப்படியாச்சும் இவளை புடிச்சிட்டு போய் வெளிநாட்டுல வித்துருவாரு. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல ஃபுல்லா நம்மளைத்தான் புகழ்வாங்க. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். நாளைக்கு அவ வந்ததுமே அவகிட்ட அதையே இதையே சொல்லி எப்படியாச்சும் அந்த அண்ணாட்ட கூட்டிட்டு போயிடணும். இப்ப போய் முதல்ல அந்த அண்ணாவை பார்த்து பேசலாம், அதுதான் கரெக்டா இருக்கும். அடுத்த நாள் 3 பேருமே காட்டுல மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ, ஹே சிண்டு, இன்னைக்கு மனோகர் ஐயாவோட தற்காப்பு கிளாஸ் இருக்குல்ல, மறந்துட்டியா? நீ வரலையா சிண்டு? ஐயையோ, ஆமல்ல, இன்னைக்கு மனோகர் ஐயாவோட கிளாஸ் இருக்கு. அத நான் மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தின கீகி. தற்காப்பு கலையெல்லாம் கத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீ வரலையா நாகி? நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சிண்டு, எனக்கு அதெல்லாம் ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அந்த மனோகருக்கே ஒன்றும் தெரியாது. அவங்கிட்ட போய் நீங்க கிளாஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி அதெல்லாம் நல்லா கத்துக்க போறீங்க? அங்க போறதே வேஸ்ட் தான். ஏய் நாகி, மனோகர் ஐயா நம்மளோட குரு. அது மட்டும் இல்லாம அவர் நம்மளை விட வயசுல மூத்தவர். அதுக்காகவே அவருக்கு மரியாதை கொடுக்கணும். நீ இப்படி யாரையும் மரியாதை இல்லாம பேசாத, அது கரெக்டானது இல்ல, சரியா? எப்பவுமே மரியாதையோட தான் பேசணும். ஏ கீகி, முதல்ல நீ இந்த பூமர் மாதிரி பேசுறத நிறுத்துறியா? அப்புறம் சிண்டு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன் பாரு. நேத்து நான் வெளியே போயிருந்தப்போ பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு அண்ணாவை பார்த்தேன். அந்த அண்ணா நல்ல டேலண்டான ஆளுங்களை எல்லாம் சினிமால சேர்த்து விடுவாராம். நான் அவர்கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். நீ நல்லா டான்ஸ் ஆடுவ, அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா இருப்பேன்னு சொன்னேன். அவரு உனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு வேணா வா, நம்ம போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியா நாயி? ரொம்ப தேங்க்யூ. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்கூட பார்க்கல. இன்னைக்கு மனோகர் ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ஈவினிங் போகலாம், இல்லைன்னா நாளைக்கு காலையில போய் அவரை பார்க்கலாம். நீ அவர்கிட்ட சொல்லி வச்சுட்டு, சரியா? நாளைக்கு கண்டிப்பா போகலாம். நாளைக்கு கண்டிப்பா வாச்சின்ட்டு. இதை தவற விட்டேனா இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நாளைக்கு கன்ஃபார்ம் போகலாம் நாகி. நாங்க இப்போ மனோகர் ஐயா கிளாஸுக்கு போறோம். ஈவினிங் மீட் பண்ணலாம், முடிஞ்சா? வாங்க குழந்தைகளா, இப்பதான் வரீங்களா? ஏன் இன்னைக்கு லேட்டா வர்றீங்க? மனோகர் ஐயா, நாங்க லேட்டா இன்னைக்கு. மற்ற குழந்தைகளெல்லாம் ஒருத்தங்களையும் காணுமே. ஆமா குழந்தைகளா, மத்தவங்களுக்கெல்லாம் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆனா நீங்க இப்பதான் வர்றீங்க. அச்சச்சோ, மன்னிச்சிருங்க ஐயா. நாங்க வேணா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டா? பரவாயில்ல குழந்தைகளா, நான் இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஒரு ஆபத்துல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்றதுங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதை 3 வகையா பிரிக்கலாம்.
முதல் பாயிண்ட் என்னன்னா நம்மளோட சக்தியை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது. அது எப்படின்னா குங்ஃபூ கராத்தே போன்ற யுக்திகளை பயன்படுத்தி அதிலிருந்து இருந்து தப்பிக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா பேச்சு திறமையால தப்பிக்கிறது. அது எப்படின்னா நம்மளோட பேச்சு திறமையை பயன்படுத்தி அவங்களோட மைண்டவே மாத்தி அதிலிருந்து இருந்து தப்பிக்கிறது. மூணாவது பாயிண்ட் என்னன்னா ரெண்டு பாயிண்ட பண்ண முடியாத சூழ்நிலையில அங்கிருந்து எப்படியாவது வேகமா தப்பிச்சு வந்துடணும். அதுதான் மூணாவது பாயிண்ட். நல்லா புரிஞ்சுதா குழந்தைகளா? இன்னைக்கு இதோட இந்த கிளாஸ் முடிச்சது. நாளைக்கு குங்ஃபூ கராத்தே போன்ற யுக்திகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப நன்றி மனோகரையா, எங்களுக்காக மறுபடியும் இந்த வகுப்பு எடுத்தது. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க போயிட்டு வரோம், நாளைக்கு வரோம். சிண்டு, கொஞ்ச நேரம் வேணா போய் கிரவுண்ட்ல விளையாண்டு வரலாமா? இல்ல கீகி, சாயந்தரம் ஆயிடுச்சுல்ல, அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்க, பாவம். நானும் கூட போய் இருந்தேன்னா அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்குமல்ல. ஓகே சிண்டு, நீ வேணா வீட்டுக்கு போ. நாகி விளையாண்டு இருப்பாள, அவ கூட சேர்ந்து நானும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரேன். யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குதே. நாகி, சூப்பரா நடனம் ஆடுற, அழகா இருக்க மயில புடிச்சிட்டு வரேன். அந்த மயில நீங்க வெளிநாட்டுக்கு வித்து காசு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு என்ன நீ மட்டும்தான் வர்ற? ஏன் உன்னை விக்கணுமா? அண்ணா அண்ணா, என்னையெல்லாம் விக்காதீங்க. என்ன வித்தாலும் யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. அவ நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. நாளைக்கு கண்டிப்பா அவளை உங்ககிட்ட கூட்டிட்டு வரேங்கண்ணா. அப்புறம் நீங்க வித்து காசு பாத்துக்கங்க. நாகி, நீ சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுல ஏதாவது தப்பா நடந்தது அப்புறம் உன்ன பார்சல் பண்ணிடுவேன். அண்ணா அண்ணா, எல்லாமே கரெக்டா தானே நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். எனக்கான பார்சல் பண்ணிடாதீங்கண்ணா. அடி பாவி நாகி, சிண்டு கூடவே இருந்துட்டு அவளை பார்சல் பண்றதுக்கு பிளான் பண்றியா? இது இப்பவே போய் நான் சிண்டு கட்ட சொல்றேன். சிண்டு, சிண்டு, என்ன கீகி நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கு? வா கீகி, ஏன் அங்கிருந்தே கத்திட்டு வர? ஏதாவது அவசரமா? சிண்டு சிண்டு சிண்டு, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். இந்த நாகி இருக்கிறாள்ல, இந்த நாகி. ஏய், பதட்டப்படாம சொல்லு, என்னாச்சு? இந்த நாகி இருக்கிறாள்ல, அவோ ஒரு அண்ணா கிட்ட உன்னை விக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. அதுவும் வெளிநாட்டுல வித்துருவாங்களாமா. நீ நாளைக்கு அவ கூட போகாத. அப்படி போனீனா உனக்கு தான் ஆபத்து. சே, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன்னு நினைக்கல. உனக்கு நான் பெரிய ஆள் ஆகிறதும் படத்துல நடிக்கிறதும் பிடிக்கல. அதனாலதானே இப்படி எல்லாம் சொல்ற கீகி. நாகி எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கா. அவளை போய் தப்பா பேசுறியே. உனக்கு ஏன் புத்தி இப்படி போகுது? நான் பெரிய ஆளானாலும் உங்களை எல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இருப்பேன். நான் மறந்துடவெல்லாம் மாட்டேன். உனக்கு ஒரு உதவினாலும் நான் செய்வேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கோ. இப்படி எல்லாம் பண்ணாத. இனிமேல் என்னை பார்க்காத, என் கூட பேசாத. நான் நாளைக்கு போய் அவரை பார்க்கத்தான் போறேன், பெரிய ஆளாகத்தான் போறேன். இல்ல இல்ல சிண்டு, நான் சொல்றத நம்பு. நான் சொல்றது உண்மைதான். ஏன் நீ நம்ப மாட்டேங்கிற? நடிக்காத கீகி. எனக்கு உன்னை பார்த்தாலே எரிச்சலாதான் இருக்கு. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இனிமேல் என்னை பார்க்க வராத. அடுத்த நாள் சிண்டுவும் நாகியும் பக்கத்து ஊர்ல இருக்க அந்த அண்ணாவை பார்க்கறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. சபாஸ் நாகி, சபாஸ். நீ சொன்ன மாதிரியே அழகாதான் இருக்கா. இவளை வித்தா நிறைய காசு தேர்ந்தான் போல. நீ கூட பொய் சொல்றியாக்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உனக்கு காசு பார்த்து போட்டு தர, சரியா? ஐயோ, என்னதான் என்ன விற்க போறீங்களா? என்ன நடிக்கிற கூப்பிடுறீங்கன்னு தானே இவ சொன்னா. அட நாகி, நீ அப்படி சொல்லியா கூட்டிட்டு வந்த? இருந்தாலும் பரவாயில்ல, விடு. பொண்ணே, நல்லா கேட்டுக்கோ. உன்னைய வெளிநாட்டுல கடத்தி கொண்டு போய் வித்து நான் காசு பார்க்க போறேன். நல்லா அழகா இருக்க. இங்கே ஒரு டான்ஸ் ஆடி காட்டு பார்க்கலாம். ஐயோ, கீகி அப்பவே சொன்னாலே. நான் தான் அவளை நம்பாம இந்த நாகி நம்பி வந்தேன். கடைசியில என்ன, அவ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு போகணுமே. இப்ப என்ன பண்ணணும்? மனோகரையா தற்காப்பு கலை சொல்லி கொடுத்தாருல்ல, அது என்ன சொன்னாரு அவரு? நம்மளால கண்டிப்பா இவங்களை அடிச்சுட்டு
இங்கிருந்து தப்பிச்சு ஓட முடியாது. பேசி மயக்குனா அதுக்குள்ள என்ன மயக்கி பார்சல் பண்ணிடுவாங்க. நம்ம எப்படியாச்சும் இங்கிருந்து எஸ்கேப் ஆகி தான் ஆகணும். இங்கிருந்து ஓடணும்னா கரெக்டா வீட்டுக்கிட்ட போய் தான் நிக்கணும். எது குறுக்க வந்தாலும் நிக்க கூடாது. இப்ப பாரு, என்னவா நீங்க பார்சல் பண்ண பாக்குறீங்க? ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளக்காக்கா பறக்குது. எங்க 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 வெள்ளக்காக்காயா? சிண்டு, விடு ஜூட், தப்பிச்சிடா கைப்புள்ள, நிக்காம ஓடிரு. என்ன மன்னிச்சிரு கீகி, நீ என்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன்னு தெரியாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ எவ்வளவோ போராடின என்னை தடுக்கிறதுக்கு. ஆனா பாரு, இப்படி நான் பட்டுதான் திருந்தணும்னு இருக்கு. இனிமேல் அந்த நாகி நம்பவே மாட்டேன். என்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீயும் எவ்வளவோ போராடின. அதுக்காக ஒரு உண்மையான நண்பன் இருக்கான்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.